வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா ஒரு பேசிக் ஐட்டம். எப்படி அரிசி நல்லா ஊற வச்சுட்டு உளுந்து ஊற வச்சுட்டு நல்லா மாவு ஆட்டிட்டு இட்லி தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்க போறோம். இன்னும் பேசிக்காக நம்ம வீட்டிலேயே அரைச்சிட்டா நிறைய நாளைக்கு வரும். நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை. அது நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்லி போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊற வச்சிட போகிறோம். ஊற வச்சுட்டு ஒரு 5 hours கழிச்சு தான் நாங்கள் ஆட்ட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது என்னன்னா 4:1 ரேஷியோ. அதனால் இட்லி அரிசி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கெட்டோட காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக வாங்குறதுக்கு இருக்குன்னு. இட்லி ரைஸ்னே போட்டிருக்கோம். இது மாதிரி அது நம்ம நார்மலாக வரைகிற ரைஸை விட குண்டு குண்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இட்லி ரைஸ்ன்றது. கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்கும். நம்ம சாப்பாடு அரிசி கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டல் கலராக இருக்கும். இதுதான் இட்லி அரிசி மெயினாக வேணும். அது கூட ஒரு டால் உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கணும். இது மாதிரி ஏன்னா ஆஃப் உளுந்து வேறு அளவு இருக்கும். அதனால் முழு உளுந்தில் தான் 4:1 ரேஷியோ. அது கூட வெந்தயம், இது ஃபெனுக்ரிக் சீட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். வெந்தயம் சும்மா நிறைய போடக்கூடாது, கசப்பாயிடும். அதனால் சும்மா ஒரு கைப்பிடி கொஞ்சமாக போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். நான் இந்த கப் யூஸ் பண்ணுறேன். இந்த கப் மெஷர்மெண்ட் படி காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. இது கம்ஃபர்டபுளாக ஒரு 4-5 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். நல்லா ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்லாம். தோசை, இட்லி அந்த அளவுக்கு இது நல்லாவே வரும். அதனால் மாவு அரைச்சப்பறம் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்ட்டு. இது இப்படி தட்டி போடுங்க. உளுந்தும் அதே மாதிரி தட்டி போடுறேன். இது 4 கப் எடுக்க போகிறேன். நம்ம 4 கப் தனியாக எடுத்துக்கிட்டு முதலே கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கப் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நம்ம இதில் 4 கப் எடுத்துருக்கோம். நல்லா தட்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி உளுந்தும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் இது அளவுக்கு. உளுந்து கூடயே நம்ம வெந்தயத்தை ஊற வச்சிடலாம். அதுக்கு மெஷர்மெண்ட் வேணால், சும்மா ஒரு கைப்பிடி இவ்வளோ எடுத்தால் போதும். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் கழுவிக்கணும். அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா கழுவணும். நம்ம தண்ணி ஊற்றி 2-3 டைம்ஸ் கழுவிக்கலாம். நல்லா கை விட்டு நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி கழுவும் போது அதோடைய அழுக்கு ஏதாவதுனா வெளியே வந்துடும். ஸோ நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சலாம். அப்போ தான் அரைக்கும் போது ஈஸியாக ரெடியாக இருக்கும். அப்படியே இப்படி போட்டு அரிசி நல்லா கழுவுங்க. நான் இங்கே அரிசி கழுவுற மாதிரி காட்டுறேன். நீங்கள் சிங்கில் கழுவிக்கலாம். அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணியை இப்படி வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் அரிசி கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்தும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படி கை விட்டு கழுவிக்கோங்க. வடிகட்டலாம். வெந்தயத்தை நான் உளுந்து கூடவே ஊற வைக்கிறேன். அது கூடயே நான் அரைக்க போகிறேன். இப்போ நல்லா 3 டைம்ஸ் கழுவியாச்சு. நம்ம அரிசி கழுவிட்டோம், உளுந்தையும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டோம். இப்போ இது கூட தண்ணி நல்லா ஊற்றி வைக்கணும். எப்பவுமே நம்ம எந்த பொருள் ஊற வச்சாலுமே ஊறினப்புறம் அது நல்லா குண்டாகும், உப்பி வரும். அதனால் அது ஊறுறதுக்கான இடம் வேணும் நமக்கு. தண்ணி எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணும். அதனால் நிறைய கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்காங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உளுந்து நல்லா இவ்வளோ ஊறி வரும். அரிசியும் நம்ம பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக ஊறி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரியான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தண்ணியும் நல்லா இனஃபாக ஊற்றலாம். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டால் பரவாயில்ல. நம்ம அரைக்கும் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு மணி அரௌண்ட் 11:30 ஆகுது. நான் ஒரு 5-5:30 போல் அரைக்கலான் இருக்கேன். எனக்கு ஈவினிங்கு. நாளைக்கு காலையில் இட்லி தோசை பண்ணலான் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் 5 hours மினிமம் இருக்கணும். பட் நீங்கள் 8 hours 9 hours கூட ஊற வைக்கலாம். நல்லா இப்போ நம்மளுடைய அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஆக்சுவலாக 8 hours கழிச்சு நான் இப்போ அரைக்கிறேன். ஆனால் நீங்கள் 5 hours மினிமம் அது ஊறினா போதும். 4 hours to 5 hours அரிசி நல்லா ஊறிடும். அதே உளுந்து ஊறணுன்னா ஒரு அரை மணி நேரமே போதும். ஆக்சுவலாக நிறைய பேர் அரிசியை முதலே ஊற வச்சுட்டு கடைசியில் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஊற நல்லாயிருக்கும்ன்ட்டு. நான் அரிசி கூடயே சேர்த்து உளுந்தையும் ஊற வச்சுருவேன். அப்போது நல்லா ஊறி வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா அரைச்சிடலாம். அப்படியும்
நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இங்கே உளுந்தும் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இதை வந்து நெக்ஸ்ட்டு அரைக்க போகிறோம். முதல்ல வந்து அரிசியை அரைக்க போகிறோம். அதனால் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறின தண்ணி. இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்னோடய கிரைண்டர். நான் வந்து அல்ட்ரா ப்ரைட் இதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸாக வச்சுருக்கேன். நல்லா வருது. இது ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப்பாக இருக்கனால வந்து இந்த மேடையிலே வச்சு நம்ம அரைக்க முடியும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இப்படி எடுத்துகிட்டு ஈஸியாக அதுக்குள்ளே வந்து இது மாதிரி அரைக்கிற கல் இருக்குது. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து லேசாக இப்படி ட்விஸ்ட் பண்ணால் வந்துடும். இதை எடுத்து நான் முதல்ல நல்லா கழுவிட்டு அப்புறம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கல்லை மாட்டிட்டு நான் வந்து அரைக்க போகிறேன். இது வந்து ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுவுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. இது வந்து இப்படி போட்டுட்டு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இது செட் ஆகும். இது வச்சுட்டு நீங்கள் எப்படி கீப் ரொட்டேட்டிங் இது பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு இடத்துல செட் ஆகும். அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வந்து நான் அரிசி ஆட்ட போகிறேன். நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சின்ன ஜக்கில் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போ வேணுமோ ஊற்றிக்கலாம். முதலே வந்து அரிசியை போடும் போதே வந்து அரிசி ஸ்ட்ரக் ஆகும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி ஆகணும். அப்போது அதனால் ரெடியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. நான் இன்னும் அதை ஆன் பண்ணல. அதை ஆன் பண்ணிவிட்டு அரிசி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அரிசி எடுத்து. ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு எப்பவுமே வந்து நல்லா தண்ணி தேவைப்படும் அரைக்கும் போது. அதனால் முதல்ல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து ஏற்கனவே 4 கப் அரிசி வந்து இன்றைக்கி ஊற வச்சுருக்கோம். அந்த மொத்தமாகவும் இந்த குவாலிட்டி அரைச்சிட முடியும் இந்த கிரைண்டரில். அதனால் வந்து 4 கப்பு அரிசியும் வந்து மொத்தமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அது ஸ்லோவாக ஆகிற மாதிரி உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க இதுலேயும். அதையும் அப்படியே ஊற்றிடணும். அரிசி வந்து ஆடிட்டுருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து கிரைண்டரில் விட்டு கையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணல. அது சேஃப் இல்லை. நீங்கள் வந்து இது அதுக்கு கூட வர இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இப்படி எங்கே அரிசி தேங்குதோ அதெல்லாம் வந்து இப்படி எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து அரிசி கீழே இறங்கும். இந்த மாதிரிலாம் மாட்டுச்சுன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு வாட்டி நம்ம பார்த்தா போதும். அதனால் வந்து அதை அரையட்டும் நல்லா. நான் 15 மினிட்ஸ் கழிச்சு நான் செக் பண்ண போகிறேன். நம்ம வந்து இப்போ அரிசி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அரிசி நல்லா ஆடட்டும். பார்த்தீங்கன்னா இப்போவே அரிசி வந்து நல்லா உடஞ்சி அரைய ஆரம்பிச்சிருக்கு. அரிசி நல்லா அரையணும். கொஞ்சம் நரன்னு அரைச்சா நல்லாயிருக்கும் அரிசியை. அதனால் வந்து ரொம்ப நம்ம வந்து மைக்காக அரைக்க வேண்டாம். மைய அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உளுந்துக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆடணும். அரிசி வந்து தானாகவே ஆடும். ரொம்ப சிக்கிட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. எக்ஸாக்டாக ஒரு 22 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த டைமில் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் 2 வாட்டி நான் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் நல்லா இப்போ அரைப்பட்டிருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து நான் காட்டுறேன். இந்த மாதிரி இப்படி ஃப்ளோயாக இருக்கலாம். அரிசி வந்து கரெக்டாக இந்த பதம் தான் வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து சக்கரை பாகெலாம் எடுக்கிற மாதிரி இந்த டைமில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும்லாம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அரௌண்ட் 20-25 மினிட்ஸ் போல் ஆஃப் பண்ணலாம். பார்க்கும்போதே வந்து அரைப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓடுறதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம இதை வந்து நம்ம இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி ஆடும் போது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் அகலமாகவோ இல்லைனா வந்து ஹைட்டாகவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமாக இருந்தால் வந்து ஃப்ரிட்ஜில் ஈஸியாக வைக்க முடியும். ரொம்ப வந்து ஹைட்டு வந்து எடுக்காது. இது மாதிரி பண்ணும் போது மாவு வந்து ஊற்றும் போது ஃபுல்லாக பாய் தான் இருக்கணும். அரிசி ஆட்டினப்புறம் உளுந்து ஆட்டினப்புறமாவும் பாய் தான் இருக்கணும். ஏன்னா வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நைட்டு வந்து ஃபுல்லாக ஊறும் போது ஓவர் நைட் வைக்கும் போது மார்னிங் வந்து நல்லா உப்பி வரும். சின்ன பாத்திரமாக வச்சிங்கன்னா கீழெல்லாம் வழிஞ்சு ஓடிடும். அதனால் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கிரைண்டர் இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக அப்படியே வந்து நம்ம இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் பண்ண முடியும். இங்கே வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போது இது வந்து கையில் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க கையில். இந்த ஸ்பேச்சுலா வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்துடுறேன் வெளியே. பிளேட்டில் வச்சிடலாம்.
இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாய்ங்க. அரிசி வந்து நல்லா ஊற்றுற பதத்தில் தான் இருக்கும், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. நல்லா ஃபுல்லாக நம்ம கிரைண்டரை கழுவணும்னு கிடையாது, ஏன்னா வந்து நம்ம உளுந்து அது மேலேயே ஆட்டிக்கலாம். அதனால் வந்து ஓரளவுக்கு எடுத்தப்புறம் போதும். அதுக்கப்புறம் வழிச்சு போட போகிறேன். கல்லுக்கு அடியில் இருக்கிறது மட்டும் விட்டுற போகிறேன். கை நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா கை நம்ம படும்போது அந்த ஹீட்டில் வந்து நல்லா வந்து உப்பி வரும், நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகும்னு ஒரு இது இருக்குது. அதனால் நம்ம ஹேண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். மாவை கடைசியில் நம்ம கரைக்கும் போது நம்ம கையை போட்டு தான் நல்லா கரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேப்பில் இருக்க மாவுலாம் வந்து ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வராதெல்லாம் வந்து அப்படியே விட்டுடலாம். இதில் வந்து உளுந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக தான் ஒரு ரீசன் வந்து நம்ம முக்கியமாக வந்து அரிசியை முதல்ல ஆட்டுறது. அரிசியை ஆட்டும் போது வந்து கல்லோட இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கும். உளுந்து வந்து அப்படி ஒட்டாது, நல்லா புசு புசுன்னு வந்தனால ஈஸியாக வந்துடும். அதனால் உளுந்தை வந்து கடைசியாக ஆட்டிங்கன்னா வந்து க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஆட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம மாவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். திருப்பி மாட்டிக்க போகிறோம். இதில் எடுத்து வச்சுருங்க. இது திருப்பி எடுத்து ஈஸியாக அப்படியே ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இது திருப்பி மாட்டிடலாம். ஈஸியாக இருக்கிறதுக்கு அரிசியை வழிச்சதுக்கப்புறம் வந்து கையை வந்து கொஞ்சம் கழுவி தொடச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதாவது இருந்தால் வந்து லேசாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து உளுந்து ஆட்ட போகிறோம், அதனால் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட்டத்துக்கும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல உளுந்து கொஞ்சம் தான் எடுத்து போடுவேன். இதில் வந்து உளுந்து வெந்தயம் சேர்ந்துருக்கு. அதுவும் வந்து சிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உளுந்து வந்து ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து தெளித்து ஆட்டணும் அப்புறமா. அதனால் முதல்ல தண்ணி ஊற்றுறதோட ஓகே, வெயிட் பண்ணலாம். நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தண்ணி தெளித்து ஆட்டும் போது நல்லா உப்பி வரும். உளுந்து நல்லா உப்பி வந்தால் தான் இட்லி நல்லா வரும். அதனால் வந்து நல்லா உளுந்து நல்லா உப்பணும். இப்போ நம்ம உளுந்தெல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உளுந்து வந்து போட்டு இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அரைப்பட்டு வருது. நல்லா ஒரு பால் மாதிரி அதுவே வரும். நம்ம சைடில் இருக்கலாம் இப்படி இப்படி தள்ளி விடணும் அந்த ஸ்பேட்சுலா வச்சு. நல்லா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிக்க போடணும். நம்ம நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும். அட் அ டைம் வந்து நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு தெளிக்கலாம் நம்ம, அப்போ நல்லா உப்பி வரும். இன்னொரு 15-20 மினிட்ஸ் ஆகும் நமக்கு உளுந்து அரைச்சி முடிக்க. நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட நல்லா தண்ணி வச்சுடுங்க. நம்ம வந்து அரிசி வந்து அரைக்கும் போது முக்கியமான பாயிண்ட் என்ன வந்து நல்லா அரிசி வந்து புளிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அரிசி மாவு புளிச்சா தான் வந்து அடுத்த நாளைக்கு இட்லி தோசைலாம் சுட முடியும். நம்மள மாதிரி ஒரு நாங்கள் வந்து ஒரு கோல்ட் கண்ட்ரியில் இருக்கேன். இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரிஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து புளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக புளிச்சிடும். அதனால் நைட்டு பண்ணி வச்சிங்கன்னா காலையில் ஈஸியாக புளிச்சிடும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஹீட்டாக இருக்க இடத்துல, உங்கள் வீட்டில் எங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் மாவு வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக புளிச்சிடும். அப்போ காலையிலேயே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் மோஸ்ட் ஆஃப் என்ன யூஸ் பண்ணுவோன்னா வந்து எதர் வந்து ஒரு பாய்லர் ரூம் இருந்தால் பாய்லர் ரூமில் கொண்டு போய் வைக்கலாம், இல்லை வந்து ரேடியேட்டர் ஹீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து கொண்டு போய் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவன் இருந்ததுன்னா அவனுக்குள்ளேயே வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து அவன் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்போது சூடு இருக்காது. அதனால் ஒரு மாவு ஆடின்னு இருக்கும்போதே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு சூடு தன்மை இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நம்ம மாவு ரெடியான அப்புறமா அதில் வச்சிடலாம். நல்லா கேட்டுக்கோங்க, அடுப்பு வந்து நல்லா அவன் வந்து நல்லா ஆஃப் ஆன அப்புறம் தான் வந்து நம்ம மாவு வைக்கணும். ஆனாக இருக்கும்போது மாவு வேகலாம் கூடாது. ஒரு சூடு தன்மைக்காக, ஒரு டார்க்னஸ்க்காக, அதுக்காக தான் வந்து நம்ம அவன் யூஸ் பண்ணி அதை நம்ம மாவை வெளியே வைக்கிறதுக்கு பதிலாக அவனுக்குள்ளே வைக்கணும். நம்ம இப்போ என்ன கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மொத்த தண்ணியுமே வந்து ஊற வச்ச தண்ணியிலே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இது மாதிரி எடுத்து விடலாம். அப்போ தான் வந்து எல்லா மாவும் நல்லா அரைப்படும். இதில் ஃபிங்கர்ஸ் போடுறது சேஃப் கிடையாது, நீங்கள் ஸ்பேட்சுலாவே யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம்.
ஓகே, தண்ணி தெளிச்சுக்கலாம். எதுக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி என்ன இருக்குது பார்க்கணுன்றதுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட பார்க்கலாம் எப்போ வேணால். இப்போ ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி புசு புசுன்ற கன்சிஸ்டன்சியில் வரும். இன்னும் நல்லா வரணும் இந்த மாதிரி. நமக்கு அரிசி மாவு அந்த மாதிரி தண்ணியாக வராது, இந்த மாதிரி நல்லா இப்படி வரும். இந்த டைமில் தான் நான் நல்லா தண்ணி தெளிச்சிக்கணும். ஆஃப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம தண்ணியை ஊற்றாதீங்க, இதுமாதிரி தெளித்து ஆட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் ஆஃப் பண்ணும்போது நம்ம வந்து ஓரம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட முடியும் நமக்கு ஈஸியாக. அதனால் அதையும் எடுத்து விடலாம் நல்லா. ஸோ எல்லா உளுந்து நல்லா அரைப்படும். இன்னொரு 5 minutes நல்லா ஆட்டலாம். அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உளுந்தை போட்டு ஒரு 20 to 25 minutes மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பார்க்கவே புசுன்னு இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து நம்மளோட பாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எப்படியும் மாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்படி விட்டிங்கன்னா நல்லா பண்ணும்போதே வந்து ஒரு வடை போண்டா போடுற மாதிரி இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். அரிசி மாவு வந்து தண்ணியாக இருக்கும். இது வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதுனா கரெக்ட் பதம். இது நம்ம அப்படியே அள்ளியே வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டுடலாம். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்தால் இட்லி நல்லா வரும். அதனால் நம்ம எடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி மாவை லேசாக வழிச்சிட்டு இதை ஹோல்ட் பண்ணி இப்படி லேசாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். கையில் எடுக்க வந்துடும் ஈஸியாக. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அரிசி மாவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது மேலேயே வந்து நம்ம இந்த உளுந்தை போட போகிறோம். நம்ம வந்து கொஞ்சமாக குவாலிட்டி போட்டோம். 1 கப் தான் போட்டோம். ஆனால் பாருங்கள் நல்லா இப்படி அரைச்சி உப்பி நிறைய மாவு வந்திருக்கு. இது நல்லா இப்படி எடுத்து போடணும். அரிசி வந்து பதம் அவ்வளோவா ஒன்றும் தேவையில்லை. பட் உளுந்து வந்து மட்டும் இந்த மாதிரி தெளித்து இந்த மாதிரி புசு புசுன்னு ஆட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மாவு. மொத்தமாக அரிசி மாவு வந்து அரைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஒரு 1 hour ஆகிடும். மேக்ஸிமம் 1.5 hours ஆகலாம். ஒரு 25 மினிட்ஸ்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக. பட் முதல்ல கழுவுறது, அப்புறமா க்ளீன் பண்ணி வைக்கிறது எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு 1.5 hours எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்ம மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா இட்லி தோசை நல்லா சுட்டுக்க முடியும். அதனால் இது அரைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் இந்த மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ். கடையில் வாங்குறத விட பேக்கெட்டில் வாங்குறத விட வீட்டில் அரைச்சா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நிறைய குவாலிட்டியும் வரும். இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட போகிறேன். அதனால் வந்து இதை தூக்கிடலாம். இதை ஈஸியாக எடுக்க முடியும் நமக்கு. அதனால் இதை ஒரு ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணி இதை தூக்கிடுங்க. இதில் இருக்கிறதையும் வந்து இப்படி வழித்து போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லா மாவையும் யூஸ் பண்ணிக்கணும். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. செப்பரேட்டாக நம்ம அதை கழுவிடலாம். இது வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கணும்னு கூட இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எதாவது டிவி பார்த்துட்டு இல்லை வேறு எதாவது வேலை பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆட்டிடலாம் ஈஸியாக. நல்லா மாவு புளிச்சிச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்தாச்சு. இதை கழுவிக்கலாம். நம்ம தனியாக போட்டுடலாம். ஓகே, இந்த கிரைண்டரில் இருக்கிற மிச்சத்தை வந்து அப்படியே அள்ளி எடுத்து போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு கல்லுப்பு போட்டு கரைச்சி வைப்பாங்க. இல்லைன்னா வந்து நம்ம தூளுப்பும் போட்டு கரைச்சி வைக்கலாம். சில பிளேஸில் வந்து உங்களுக்கு கரையாக கிடைக்காது. அதனால் கல்லுப்பு தூளுப்பு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப உப்பாக போட்டுற வேண்டாம். அப்புறமா வந்து இட்லி தோசையெல்லாம் வந்து கறிக்கும். இது மறக்காமல் வந்து நம்ம இந்த மாதிரி மாவை எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக இது கூட வந்து நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கிரைண்டர் வந்து எல்லாம் காலி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே சிங்க்லேயே ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைமுக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறோம். நான் கையிலே உங்களுக்கு குவான்டிட்டி காட்டுறேன். இந்த அளவுக்கு இந்த 4 கப் அரிசி 1 கப் உளுந்துக்கு வந்து இந்த மாதிரி 2 வாட்டி போடலாம். நம்ம இவ்வளோ போட்டு எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுட்டு காலைல கூட செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்புறமா வந்து கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா இந்த அரிசியும் அந்த உளுந்து வந்து கீழே உளுந்து மேலே இருக்குது, அரிசி கீழே கட்டியாக இருக்குது. ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி உங்கள் கையை போட்டு நல்லா வந்து கலந்து வச்சுருங்க. நம்ம கையோடைய சூட்லேயே கூட இது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். காலையில் வந்து நம்ம இட்லி சுடும் போது வந்து ரொம்ப கலக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே மேலே ஃபுல்லாக எடுத்து நம்ம இட்லி ஊற்றினா நல்லா இட்லி வரும். அப்போ வந்து நல்லா ஈஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா உப்பி வந்ததுனால நம்ம அப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாவை. இப்போ வந்து நம்ம நல்லா கலரி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இட்லி அந்த ரைஸும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு.
நல்லா கரைச்சிட்டு ஓரத்துலாம் எடுத்து வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்னுடைய அவன் வந்து நான் ஏற்கனவே ஒரு 5 minutes ஆன் பண்ணி ஒரு லாஸ்ட் 15-20 minutes நல்லா ஆஃபில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து இப்போ சூடாக இல்லை. மெயினாக வந்து நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை எது வைக்கிறனாலும் பாத்திரம் வைக்கிறனால சூடாக இருக்கும்போது வைக்கக்கூடாது. லேசாக அதோடைய வார்மாக இருக்க தன்மை இருக்கும்போது மட்டும்தான் அதை நம்ம வைக்கணும். லேசாக நான் வந்து என்னுடைய அவனில் வைக்க போகிறேன். நாளைக்கு காலையில் எப்படி மாவு இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுவரையில் இட்லி தோசைக்கு மாவு தயாரிப்பது எப்படின்னு பார்த்தோம். இனி அது தயாரித்த மாவை சுவையான இட்லிலாவும் தோசைகளாகவும் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நேற்று நைட்டு வந்து நல்லா மாவு அரைச்சி வச்சுருந்தோம். அதனால் அந்த மாவு வந்து இப்போ எடுத்து நம்ம பார்க்கலாம். மாவு வந்து நல்லா கிளறி விடலாம். ரொம்ப கலரக்கூடாது, லேசாக தான் கலரணும். இட்லி வந்து நல்லா அப்படியே ஊற்றணும். நம்ம மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இட்லிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இல்லை தோசைக்கு மட்டும் நம்ம எடுத்து தண்ணி ஊற்றலாம். நம்ம இதுவே வந்து இன்னும் நீங்கள் வந்து வெயிலில் இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா வந்து நல்லா இன்னும் நல்லா உங்களுக்கு பிடிக்கும். பட் இது ஓகே. இப்போவே வந்து நல்லா இட்லி தோசை நல்லா தான் வரும். இப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இட்லி தோசைக்கு வந்து மெயினாக இட்லி பிளேட்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸ்டீல் பிளேட்டும் வச்சுக்கலாம், நீங்கள் நான்ஸ்டிக்கும் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அவ்வளோவா. அது மட்டும் இல்லாமல் லேசாக கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படும். தோசைக்கு வந்து நான் தோசை தவா வச்சுருக்கேன். அதில் வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி நான்ஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் இரும்பில் யூஸ் பண்ணுற இரும்பு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். நம்ம இட்லி பிளேட்டில் வந்து ஒரு குழிலையும் வந்து ஒரு துளி எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து இந்த மாதிரி 6 பிளேட் வரும். இல்லை வந்து அதை விட இன்னும் ஜாஸ்தியாக 8 பிளேட்டு அந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு எவ்வளோ பிளேட்ஸ் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 பிளேட் யூஸ் பண்ணலான்னு. அதனால் 4 பிளேட்டுக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்குவேன். கையிலையோ இல்லை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் டிஷ்யூலையோ வந்து இது லேசாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. இட்லி வந்து ஒட்டாமல் வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் கொஞ்சம். இப்போது எண்ணெய் தடவியாச்சு. நல்லா இட்லி ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இட்லி வந்து நீங்கள் மாவு ஃபில் பண்ணும்போது இப்படி எடுத்து மெதுவாக வந்து ஊற்றுங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா வந்து கொஞ்சம் லேசாக அது உப்பி வரும். மேலே ஒரு பிளேட் வைக்கும் போது அது அமுங்கிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக வர மாதிரி போட்டால் போதும். அதுவே வந்து வெந்து வரும்போது நல்லா ஃபுல்லாகிடும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டுனா வந்து மேலே இருக்க பிளேட் வந்து ரொம்ப இடிக்கும். இந்த மாதிரி மாவு வந்து அதுக்குள்ளே இருக்க மாதிரி உள்ளே வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இப்படி பண்ணுங்கள். இந்த பதத்தில் மாவு இட்லி இருக்கும்போது கரெக்டாக அது வந்து வெந்தப்புறம் நல்லா வந்துடும். இட்லியை வந்து நீங்கள் தண்ணியாக ஆக்குனீங்கன்னா மாவு இட்லி வந்து நல்லா வராது. ஒரு மாதிரி மைக்குன்னு ஆகிடும். இப்படியே ஊற்றுங்க. இந்த மாதிரி இட்லி நம்ம பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் மேலே ஒரு பிளேட் அடுக்கும் போது இந்த ஹோல்ஸ் வந்து இந்த இட்லிக்கு வர்ற மாதிரி பண்ணணும். இப்படி ஆப்போசிட்டில் வரணும். அப்போ தான் வந்து ஒரு பிளேட்லேருந்து மேலே கீழேருந்து வரும்போது இட்லி நல்லா ஆவி வரும் படம். மாவு ஊற்றி நம்ம லேசாக அப்படி ஆட்டினாவே வந்து நல்லா செட்டில் ஆகிடும் அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸில். அது இட்லி ஷேப் வந்துடும் நல்லா. இப்போ வந்து நம்ம 4 இட்லி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஏற்றிக்கணும். அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்க போகிறோம். இட்லி பிளேட்ஸ் தனியாக உங்களுக்கு கிடைக்கும், இட்லி குக்கரோடய சேர்ந்து கிடைக்கும். உங்களுக்கு இட்லி குக்கரோட சேர்ந்து கிடைச்சா நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் இட்லி பிளேட்ஸ் மட்டும் வாங்கினா ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம், குக்கரோ இல்லை இந்த மாதிரி பாத்திரம், ஒரு கரெக்டாக நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் அதில் வந்து நம்ம இதில் எடுத்து வைக்கிற மாதிரி உள்ளே வரணும். கரெக்டாக எடுத்து மூடின அப்புறமா இடிக்காத மாதிரி கரெக்டான ஒரு பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லா மூடிட்டா நமக்கு வந்து அதில் வேகும். எப்பவுமே நம்ம ஸ்டீம் குக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆவியில் வேக போகுது. தண்ணி வந்து நல்லா கொதித்து ஆவியாக வரும்போது அந்த ஆவியில் வேக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணியில் ஃபில் பண்ணும்போது இந்த பிளேட் கீழே இருக்க பிளேட்டை வந்து தண்ணியில் மூழ்காத அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றணும். ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் உங்கள் பாத்திர சைஸை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிளேட் எடுத்து திருப்பி உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து எப்படி ஊற்றுறதுன்னு காட்டேன். நான் இதில் ஃபில் பண்ணுறேன். நான் இது தண்ணியில் இன்னும் இடம் இருக்குது. அதனால் இன்னொரு வாட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் கொதித்து வரும்போது அந்த ஆவியில் தான் இட்லி வேக போகுது. நிறைய பேர் இட்லி பண்ணுவீங்க. இது வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு இல்லை ஜென்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இதில் 3 கப் எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் அந்த ஆவிலே வந்து இட்லி வெந்துடும். இட்லி வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 12 minutes 15 minutes. இல்லை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சின்ன பாத்திரமாக இருந்தால் ஒரு 10 minutesல கூட ஆகிடும். அதனால் வந்து 10 to 20 minutes கூட இட்லி வேகும்.
அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக. இந்த 4 பிளேட்டுக்கு இல்லை 6 பிளேட்டுக்கு. இப்போ வந்து நான் மூடி வச்சிட போகிறேன். எடுத்து வேகும் போது ஏதாவது ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ விட்டு ஒரு சென்டரில் இட்லியில் குத்தி பார்த்தா ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இட்லி ஏற்றியாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் போல் நல்லா எப்படி கொதிக்குதோ அதுவே பார்க்கலாம். நல்லா ஹைட் தீயில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இட்லி வேகுது. அந்த டைமில் வந்து தோசைக்கு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கு நான் 2 கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி இது நம்ம கொஞ்சம் தண்ணி காய்ச்சி வச்சுக்கலாம். நல்லா தோசைக்கு கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நம்மளால் தோசையை வந்து ரவுண்டாக சுட முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்துக்காங்க. இதில் வந்து நம்ம 4-5 தோசை சுடலாம் இந்த மாவில். அதனால் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி வந்து வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடாக தோசை சுடலாம். அப்போ தான் நம்ம வந்து இட்லியும் தோசையும் சேர்த்து நல்லா சூடாக சாப்பிட முடியும். நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்கனவே வந்து வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி. அந்த வெந்தயத்தினால வந்து இட்லி சாஃப்டாக வரும். அதே சமயத்தில் தோசை வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் செவந்து வரும் தோசை. நல்லா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் வந்து நம்ம ஒரே ஒரு கைப்பிடி தான் வந்து ஆட் பண்ணோம். தோசை மாவு கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக ஊற்ற முடியும். இப்போ வந்து நம்ம இட்லி வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஆனால் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனப்புறம் கொஞ்சம் எடுக்கணும். அதனால் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் விடுங்க. உடனே வந்து எடுக்காதீங்க. ஆனால் பட் பிரித்து பார்க்கலாம் நான் எப்படி வெந்திருக்கா இல்லையான்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இட்லிஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஸ்பூனில் வேணால் நம்ம குத்தி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு நைஃப்பில் வந்து குத்தி பார்க்கலாம். இப்படி சென்டரில் குத்தி பாருங்கள். ஒன்றும் ஒட்டாமல் வரும். அப்படின்னா வந்து இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். அது சூடாகவே இருக்கட்டும். அதனால் மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்து நம்ம இங்கே ஒரு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம மாவு ஏற்கனவே வந்து கரைச்சி வச்சுருக்கோம். தோசையை வந்து சுற்றி ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் நெய் விற்றுக்கலாம். இல்லைனா வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் சுட போகிறேன். நீங்கள் வந்து கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணால் நீங்கள் நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய டவாவில் வந்து தோசை நல்லா ஒட்டாமல் வரத்துக்கு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் துணியில் வந்து கட்டிட்டு எண்ணெயில் துவச்சி எடுப்பாங்க. இப்போவும் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஆனியன் எடுத்து நம்ம தேய்க்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இருக்க ஆனியன் எடுத்துக்காங்க. மேல் போர்ஷனை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும். இதை வந்து நம்ம ஆயிலில் இப்படி டிப் பண்ணி ஒரு டவாவில் தேய்ச்சிக்கலாம். நான்ஸ்டிக்கு இது அதிகமாக தேவைப்படாது. உங்களுடைய வந்து இரும்பு டவா இருந்தால் இல்லைன்னா வந்து கொஞ்சம் பழைய டவா இருந்தாலும் ஒட்டாமல் தோசை வரதுக்கு வந்து இந்த மாதிரி ஆனியனை வந்து தேய்ச்சிக்கலாம். ஒரு தோசை ஊற்றும் போதும் ஒரு வாட்டி டச் பண்ணி இப்படி தேய்ச்சிக்கிட்டா தோசை வந்து ஒட்டாமல் வரும். கல் வந்து நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தோசையை ஊற்றணும். ஸோ கல் நல்லா காயட்டும். நல்லா ஹை பவரில் வச்சுக்கலாம் நம்ம தோசைக்கு. அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளிக்கலாம். அதில் கிறிஸ்பியாக தோசை வரதுக்கு இப்படி தெளிச்சுன்னா வரணும். இப்போ தெளித்த உடனே நல்லா சத்தம் வரும். அப்போ தான் நல்லா வந்து கல் காஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்னும் கல் காயிலாதுன்னு கல் காயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பார்க்கலாம். அப்போயே வந்து சல்லுன்னு ஒரு சத்தம் வரும். நல்லா இனிமேல் வந்துச்சுன்னா தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. இந்த டைம் நம்ம தோசை ஊற்றலாம். அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசைக்கு வந்து நிறைய மாவு ஊற்றிடக்கூடாது. ஒரு கரண்டிக்கு மேலே ஊற்றவே கூடாது. ஸோ ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க. அது சென்டரில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்காங்க. இந்த மாதிரி இல்லாத இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்காங்க. தோசைக்கு வந்து சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதை நான் வந்து கரண்டி வச்சு ஃப்ளாட்டன் பண்ண போகிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். சில சமயத்தில் வந்து தீ ஒரு பக்கமாக இருக்கும். அதனால் 2 பக்கமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். தோசை வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோசை கரண்டியில் வந்து இப்படி தேய்ச்சி விட்டுக்காங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக வரும் தோசை. வேகட்டும். அதுக்குள்ளே திருப்ப வேண்டாம். இப்படி மெதுவாக சைட்ஸில் பாருங்கள் வெந்திருக்கேன். இப்போ போன போது எடுக்க வருது. எந்த பக்கம் வேகலையோ அதை திருப்பி விடுங்க. ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்காக வந்து யாரும் கேட்டிருந்தீங்க தோசை வந்து ஒட்டிக்குது எப்படி வரணும் எப்படி கலரில் எடுக்கணும் அப்படி மாதிரி. அதனால நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். புதுசாக இருக்கவங்களுக்கு இது வந்து தேவைப்படலாம். ஏற்கனவே நிறைய தோசை பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பழகின வீடியோ தான் இருக்கும். தோசை வந்து 2 பக்கம் போட்டு எடுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி 2 பக்கம் தான் போடுவேன். சில சமயத்தில் வந்து ரொம்ப மெலிசாக சொல்லும் போது 2வது பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவும் வந்துட்டுருக்கும். இன்னும் நம்ம எதுக்கும் வந்து
ஒரு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தோசை தவாவில் எப்போயாவது மாவு ஒட்டுச்சுன்னா முதல்ல வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து க்ளீனாக இருந்தால் நமக்கு நல்லா ஈஸியாக தோசை எடுத்து வரும். இப்போ தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பி தோசையை வந்து நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னொரு தோசை போட்டு காட்டுறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க, சென்டரில் ஊற்றுங்க. இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது கரண்டி, லேசாக அப்படி டெலிகேட்டாக கரண்டியை தேய்க்கணும். இல்லைன்னா வந்து மாவு தோசை வந்து ரவுண்டாக வராது, பிஞ்சிடும். நல்லா இப்படி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இல்லாத இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் தேய்க்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஃப்ளாட்டன் பண்ணலாம். தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி கரண்டில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ளாட்டாக வரும், கிறிஸ்பியாக வரும். பசங்களுக்குனா இதில் கூட மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றலாம். இப்போது இந்த தோசை திருப்பணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா வெந்துடும். லேசாக வேணால் ஒரு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெந்திருக்கான எல்லா சைட்ஸும் அப்படி மெதுவாக பண்ணி பாருங்கள். நல்லா தோசை எடுக்க வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. லேசாக ஒரு வாட்டி திருப்பி போடலாம். அந்த பக்கம் நிறைய வேக வேண்டாம், உடனே எடுத்துக்கலாம். தோசையை எடுத்து ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளுடைய கிறிஸ்பி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய இட்லி வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும், எடுத்துடலாம். ரொம்ப ஆரோட இருக்கக்கூடாது இட்லி. இட்லி வந்து சூடாக சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் எப்பவுமே. அதனால் வந்து அது எப்படி எடுக்கிறது ஒன்று மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லிஸ் வந்து லேசாக பண்ணால் கையில் கூட வந்துடும், ஆனால் கை சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை எப்படி எடுங்க, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்படி எடுத்து வைக்கலாம். நம்ம இட்லிஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்கேன், பார்க்கும்போது தெரியும். இல்லை தொட்டாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும், இல்லை ரொம்ப ஹார்டாக வரும். இல்லைனா நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ வந்து இமீடியட்டாக சர்வ் பண்ணணும். இட்லி வந்து ஆற விடக்கூடாது. இந்த மாவு அரைக்கிற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலே மாவு அரைச்சி இந்த மாதிரி இட்லி தோசை சுடுங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.